பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலௌலா யன்ஹாஹுமுர் ரப்பானியூன வல் அஹ்பார் அன் கௌலிஹிமுல் இஸ்ம வஅக்லிஹிமுஸ் சுஹ்த லபிஸ மா கானூ யஸ்னஊன். யஹூதிகளுடைய அவர்கள் செய்யக்கூடிய அநீதிகள், வரம்பு மீறல்கள், இவற்றை பற்றி எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விளக்கமாக மேலே சொன்னான். இன்னும் அவர்கள் பாவங்களிலே மிக வேகமாக சென்று விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அநீதி செய்து கொள்வதிலே முனைந்து நிற்கிறார்கள். இன்னும் ஹராமான காசுகளை வாங்கி சாப்பிடுவதிலே, லஞ்சம் வாங்கி சாப்பிடுவது, வட்டி வாங்குதல் போன்ற ஹராமை சாப்பிடுவதிலே அவர்கள் விரைந்து செல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் லபீஸ மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து வந்த செயல்கள் எல்லாம் மிக கெட்ட செயலாக ஆகிவிட்டன என்று மேலே சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லௌலா யன்ஹாஹும், இன்னும் அவர்களை தடுக்க வேண்டாமா ரப்பானியூன், அவர்கள் உண்டான இறை அடியார்கள், ரப்பை சார்ந்த, ரப்பிலிருந்து ரப்பானி நிஸ்பத், ரப்பை சார்ந்தவர்கள் அர்த்தம். துறவிகள், இறை அடியார்கள், சதா இறை வணக்கத்தில் மூலம் இருக்கக்கூடிய ஆபிதுகளுக்கு ரப்பானி என்று சொல்லுவது. ஜாஹிதீன்கள், சூஃபியாக்கள் அப்படிங்கிறவங்கள சதா அவர்கள் இறை காதலில், இறை சிந்தனையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? துனியாவுடைய ஆசையில போகக்கூடியவர்கள் பாவம் செய்யறான் வேற, நீங்கள்லாம் இறை அடியார்கள், நீங்க பாவம் செய்யாவிட்டாலும் சும்மா ஏன் இருந்தீங்க? நீங்க செய்யாவிட்டாலும் பிறர் செய்யும் பாவத்தை கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும், திருத்த வேண்டும், சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும் என்ற காரியத்தை ஏன் நீங்கள் செய்யவில்லை? லௌலா யன்ஹாஹும், அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா பாவங்களை விட்டு? ரப்பானியூன், அவர்களே உண்டான இறை ஞானிகள், வல் அஹ்பார், ஹிப்ர் பேரறிஞர்கள், மார்க்க சட்டத்திட்டங்களை கற்றறிந்தவர்கள். அதாவது சூஃபியாக்களும் உலமாக்கணும். சூஃபி இறை ஞானம் கற்றவர், ஆலிம் சட்ட ஞானம் கற்றவர். ஷரியத்து அவர் தரீகத்து. இந்த ஷரியத்துவாதிகளும் தரீகத்துவாதிகளும் நமக்கு சட்டங்கள் தெரிந்தால் போதும், கேட்கறவங்களுக்கு சொன்னா போதும், எவன் அட்டகாசமா நமக்கு என்னையா என்று நீங்கள் வாய்மூடி இருக்கிறார்கள். அதற்காக போராட வேண்டும். அந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் எல்லாம் அவ்வாறு போராடி இஸ்லாத்தை நிலைநிறுத்தியதால்தான் நமக்கு இன்னைக்கு இஸ்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன். இந்தியாவில் இஸ்லாத்தை பரப்பியதில் மிக பெரும் பங்காற்றியவர்கள் சூஃபியாக்கள் தான். ஹாஜா அஜ்மீர் ரலியல்லாஹு ஷாஹ் பாஷா நாயகம், அந்த பக்கம் பார்த்தா ஜபலி ஆலம் பாதுஷா, இங்கே ஏர்வாடி நாயகம், இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா, இவர்கள் எல்லாம் தான் இஸ்லாத்தை பல ஊர்களில் பரப்பியிருக்காங்க. அவங்க இருந்த ஏரியாக்கள் எல்லாம். இவங்க நாகூர் ஷெரீஃப் முழுசும் இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாகூர், இந்த ஏரியாக்கள் முழுவதும். ஜபலி ஆலம் திருச்சியில் இஸ்லாமிய சேவை செய்தார்கள். அவங்க மதுரையில் சேவை செஞ்சாங்க. மதுரையில், ஏர்வாடியில் அவங்களுடைய சேவைகள் திறந்தது. யாரு? ஏர்வாடி பாதுஷா நாயகம். அஜ்மீர் நாயகம் தில்லியிலிருந்து அஜ்மீர் வர்றதுக்குள்ளார லட்சக்கணக்கான பேர்களை இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி சூஃபியாக்கள் இறை ஞானம் வேலைகளை செய்திருக்கிறார்கள். அவர் இறைவன் பாதையில மக்கள் அழைத்திருக்கிறார். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்த்தா இப்ப அல்லாத யஹூதிகள், நீங்கள் யஹூதிகள் இருந்த சூஃபியாக்கள் ஞானிகளும் இன்னும் அவர்கள் இருந்தான அறிஞர்களும் ஏன் அந்த வேலையை நீங்கள் செய்யவில்லை? ஏன் மக்களை பாவங்களை விட்டு தடுக்கவில்லை? லௌலா யன்ஹாஹும், அவரை தடுத்திருக்க வேண்டாமா? ரப்பானியூன், ஞானிகளும், வல் அஹ்பார் அறிஞர்களும், அன் கௌலிஹிமுல் இஸ்ம, அவர்கள் பொய்யான பேச்சுக்களை பேசுகிறார்களே அதை விட்டும் தடுத்திருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இல்லை என்று கூறுகிறார்கள். பெருமான நபி என்று தௌராத்திலும் இஞ்சியிலும் வந்திருக்கு. அப்படி இருக்க அவர்கள் நபி இல்லை என்று கூறுகிறார்கள். இன்னும் அவருடைய தௌராத்துடைய எத்தனையோ சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றுகிறார்கள். இது தடுக்க வேண்டாமா? வஅக்லிஹிமுஸ் சுஹ்த, இன்னும் அவர்கள் லஞ்சம் வாங்கி சாப்பிடுகிறார்கள், ஹராமான காசுகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள், அதை தடுக்க வேண்டாமா? லபீஸ மா கானூ யஸ்னஊன், அவர்கள் செய்து வந்த காரியங்கள் மிக கெட்டதாக ஆகிவிட்டது. யார் செய்து வந்தது? அந்த அறிஞர்களும் ஞானிகளும். அவர்கள் தாங்கள் செய்யாவிட்டாலும் பிறரை தடுக்காது விட்டார்கள். இது ரொம்ப பெரிய கெட்ட காரியம்.
அவர்கள் செய்து வந்த காரியங்கள் மிக கெட்டதாக ஆகிவிட்டது. காலத்தில் யகூதிகள் சொன்னார்கள், எதுல்லாஹி மகலூலா, அல்லாஹுடைய கையாகிறது கட்டப்பட்டதா இருக்கும், சுருக்கப்பட்டதா இருக்கும் என்று கூறுகிறார்கள். உள்ளத்த ஐதீகம், அவருடைய கைதான் சுருக்கப்பட்டதாக கட்டப்பட்டதாக ஆகிவிடுமாக. லுஇனூ பிமா காலு, அவர்கள் சொன்ன சொல்லுகளின் காரணமாக லானத் செய்யப்பட்டார், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டார். பல் யதாக மபசூததான், அல்லாஹ்வுடைய கைகள் மிகவும் விசாலமான கைகளாக இருக்கும். யுன்ஃபிகு கைஃப யஷாஉ, அல்லாஹ் தான் நாடியவாறு செலவு செய்கிறார். என்ன அர்த்தம்? யகூதிகளுக்கு அவர்கள் ஆரம்ப காலத்தில் பெரும் செல்வந்தர்களாக, பெரும் பணக்காரர்களாக, கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள் யகூதிகள். அந்த நேரத்தில் இஸ்லாம் வந்த பொழுது இஸ்லாத்தை ஏற்க மறுத்து, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை கட்டுப்பட மறுத்து, அவர்கள் குஃப்ரிலே மூழ்கி கிடந்த காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வ வளங்களிலே குறைவை உண்டாக்கி விட்டான். அவங்களுடைய காசு பணம் குறைஞ்சு போச்சு. உடனே அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். அது வரைக்கும் காசு பணம் நிறைய கொடுத்த வரைக்கும் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எதுவுமே பிரியமா இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். காசு பணம் குறைஞ்ச உடனே அல்லாஹ் கஞ்சனா ஆயிட்டான், அல்லாஹோட கை சுருங்கி போச்சு, அல்லாஹ் தஆலா முந்தி மாதிரி அதிகமா கொடுக்கறது இல்லை எல்லாருக்கும். என்று பேச ஆரம்பிச்சுட்டான் யகூதி. இது மனிதர்கள்ல சிலருடைய புத்தி. நல்லா இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் புகழ்ந்துட்டு இருப்பான், காசு பணம் நிறைய கிடைக்கிற வரைக்கும். செல்வ வளங்கள் குறைஞ்சு போச்சு, அல்லாஹ் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அம்மா இதா அப்தலாஹு அம்மல் இன்சான் இதா அப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூல் ரப்பி அக்ரம். இந்த மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் தஆலா சங்கையும் காசு பணமும் இஸ்ஸத்து மரியாதை நிறைய கொடுக்கும்போது அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தினான், என்னை கண்ணியப்படுத்தினான் என்று சொல்லுவான். அம்மா இதா அப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவன் அல்லாஹ் தஆலா இன்னொரு வகையில சோதிச்சு அவர் ரிஸ்க் அல்லாஹ் குறைச்சிட்டான். ஃபயகூல் ரப்பி அஹானனி, என் ரப்பு தான் எனக்கு மோசடி செஞ்சான் என்று சொல்லுவான். இது மனிதர்களுடைய புத்தி. என் ரப்பு எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், என் ரப்பு எனக்கு மாறு செஞ்சுட்டான், எனக்கு தராம விட்டுட்டான் என்று கூறுவார்கள். ரப்பை குறை சொல்லுவார்கள். என்ன பை, அந்த புத்தியில யகூதிகள் காசு பணம் அதிகமாக கொடுத்த வரைக்கும் அல்லாஹ் மேலே பிரியமா இருக்கிறான்னு சொன்னார். அவர்கள் செய்த ஜுல்மின் காரணமாக, பெருமானாருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் கொடுத்த கஷ்டங்களின் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா அவர்கள் கொடுத்த செல்வ வளங்களை குறைத்து விட்ட பொழுது அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். என்னண்டு, என்ன அல்லாஹ்வுடைய கை சுருங்கி போச்சு, அல்லாஹ் தஆலா இப்ப முந்தி மாதிரி இல்லை, கஞ்சனா போயிட்டான், கையை கட்டி கொண்டான் என்று பேசிக்கொண்டான். ஒல்லத்துன்னு சொன்னா, மகலூலத்துன்னு சொன்னா கட்டப்பட்டது. பிடியுங்கள் அவனை, கையை கட்டுங்கள் அவனை. சும்மல் ஜஹீம சல்லூஹு, நரகிலே கொண்டு போய் திணியுங்கள் அவனை. சல்லூஹுன்னு அர்த்தம், உண்மை தள்ளுங்க, திணியுங்கள் அவனை. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லா தஜஅல் யதக மகலூலத்தன் இலா உனுகிக, உங்கள் கைகளை உங்கள் பிடரிகளிலே கட்டப்பட்டதாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். அதாவது 10 பைசா அடுத்தால் கொடுக்கறது இல்லை, கஞ்சனுக்கு சொல்லுவது. அவன் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பது கினாயதன் யாரை குறிக்குது? கஞ்சனை குறிக்குது. காசு பணம் கொடுக்காதவனை குறிக்குது, பிறருக்காக செலவு செய்யாதவனை குறிக்கிறது. வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, ஒரு 10 பைசா அடுத்தால் அது ஈயறது இல்லை. எச்ச கையால ஈ ஓட்டாதவன் சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க. சாப்பிட்ட கையால் காக்காய் ஓட்டாதவன், அதாவது சாப்பிட்ட கையை ஓட்டினா அது இருந்து ஒரு பருக்க கீழே சிந்தி விடுமோ என்ற அச்சத்தினாலே அதை சுப்பிட்டான். அது ஒரு ஈக்கு பிரயோஜனம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அதை அந்த மாதிரி மகா கஞ்சர்கள், கஞ்ச மகா பிரபுன்னு சொல்றாங்க. ஈயுறிஞ்சாங்கஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அவன் குடிச்ச சாயால ஈ விழுந்துச்சான். உடனே அதை தூக்கி வெளியே போட வேண்டியதானே அப்படின்னா அதை எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி தூக்கி போட்டாங்க. ஒரு சொட்டு ஏன் அநியாயமா, அது ஒரு சொட்டு அநியாயத்துக்கு அந்த ஈல போகுதுங்க அப்படின்ட்டு அதையும் எடுத்து ஒரு உறிஞ்சு வாயில வச்சு உறிஞ்சிட்டு அப்புறம் தூக்கி போட்டாங்க. இதை ஈ உறிஞ்சாங்கன்னு பேர். இந்த மாதிரி மகா கஞ்சர் இருக்கிறாங்க துணியால. எனவே செருப்பு தேஞ்சு போயிருந்து சில பேர் செருப்பு பையில அதுவும் பை வச்சு பையில போட்டு நடக்கிறாங்க ரொம்ப தூரத்துக்கு. ஏன்டா தேஞ்சு போயிருங்க புதுசா வாங்க. எனவே ஏப்பா அந்த மாதிரி உள்ளவரும் துணியால வளர்த்தான் செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி நீ கஞ்சனா இருக்காது. வலா தஜால் எதற்கு மகுலூலத்து நிராவரும் வலா தபுதுஹா குல்லல் பெஸ்ட். அதுக்குன்னு ஒரேடியா கையை ஓபன் பண்ணிடாது, ஒரேடியா திறந்து விட்டு விடாது. எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா நீ பின்னாடி தப்பழுது மொழும மதுஹூரா, உனக்கும் மனைவி மக்களுக்கும் ஒரு தேவை என்பது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அளவோட செலவு செய்யுங்க. இன்னொரு இடத்துல வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால் லம் யஸ்ரிஃபு லம் யக்துருவா லம் யஸ்ரிஃபு வலம் யக்துரு, அவர்கள் வீரியரையும் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். வகான பைனதாலிக்க கவாமா, ரெண்டுக்கு நடுவில் நிதானமா செலவு செய்வார்கள். அதான் மனுஷனுக்கு அல்லாஹ் நம்ம சொல்லி தரக்கூடிய அல் இக்திசாத், நடுத்தரம். அல் இக்திசாது ஃபின் நஃபகத்தி நிஸ்ஃபுல் மஈஷத்தி, செலவிலே நடுத்தரத்தை கையாளுவது வாழ்க்கையில பாதி வெற்றி பெற்று நடத்தணும். ஓவரா இப்படி டாம் டூம் எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல விசேஷம் தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்குன்னு கஞ்சத்தனமா ஒரு 10 பைசா ஈயாம இருக்காது. அதுக்கு நடுவுல உன்னுடைய வாழ்க்கையை வச்சுக்கோ. நமக்கு காசை கொடுக்குறாருல, என்ன அழகான அறிவுரை சொல்றேன் பாருங்க. ஒரு நடையிலே நடுத்தரத்தை கடைபிடிச்சிக்கோ. அல்ல சொல்றேன், நமக்கு நடுத்தரமா நடந்துக்கப்பா எதா இருந்தாலும் ரொம்பதான் துல்லாத. அப்படி சஹாபாக்கள் பின்ன வந்ததெல்லாம் அள்ளி விட்டுனாங்களே அப்படின்னா அவர்களுக்கு எது நடுத்தரம்னு தெரிஞ்சோ அதான் அவங்க வாழ்க்கையை கடைபிடிச்சாங்க. மேல்மிச்சமா வர்றதெல்லாம் மேல்மிச்சம் வர்றதெல்லாம் சில தர்மத்துக்காக வருதுன்னு நினைச்சுட்டாங்க. தர்மம் அவங்க வாழ்க்கையில 1/2 ரொட்டியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. 3 நேரத்துக்கு சேர்த்து 1 ரொட்டி, இதே பழகிட்டாங்க அவங்க வாழ்க்கையில. அதுக்கு மேல வரக்கூடிய காசு தனக்கு தேவையற்றது அப்படி வழங்கினாங்க. லட்சமா கோடியா காசு வந்த பொழுதும் கூட அதை அப்படியே அள்ளி வீசிட்டாங்க. ஏழைகளுக்காக வேண்டி தர்மம் செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க ஓவரா செலவு பண்ணாங்க சொல்ல முடியாது. அவங்கள சில பேருக்கு விதிவிலக்கு இருக்கு. அதுல பொதுமக்களுக்கு நமக்கு எல்லாம் சொல்லக்கூடியதுன்னா அதிகமா உனக்கு கொடுத்த செல்வங்கள்ல ரொம்ப ஊதாரித்தனமா செலவும் செய்யாத, எல்லாத்தையும் அள்ளி தர்மம் செஞ்சு நீ பிச்சை எடுக்காத. பெருமான சாஹிப் யார சொல்ல என்னுடைய சொத்துக்கெல்லாம் தர்மம் செய்ய ஆசைப்படுறேன், உங்க மனைவி மக்களுக்கு என்ன வச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாவுக்கா கேட்கறேன், அப்படி செய்யாதீங்கன்றாங்க. சொல்லாங்க 3ல் 1 வேண்டுமானால் கொடுத்து விடுங்கள், மீதி 3ல் 2 உங்கள் பிள்ளைகளுக்காக. உங்க பிள்ளைகளை நீங்கள் பணக்காரனாக ஆக்கிவிட்டு நீங்கள் மரணிப்பது ஏற்றமானது. அவர்களை ஏழைகளாக பிச்சைக்காரங்களாக ஒவ்வொரு தெருவா போகக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டு நீங்கள் மௌத்தா போறதை விட அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாவது மேலானதுன்றாங்க சொல்லாங்க. அதே நேரத்தில் 3ல் 1 மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. சாதுவின் அபி வக்காஸ் எல்லாம் அவர்கள் சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவங்க அது அபூபக்கர் இல்லாத முழு சொத்தையும் கொண்டு ஏற்றுக்கிட்டாங்க பாருங்க. ஏன்னா அவங்கள சட்ட வேற ஆதாவே தானா தீகரம், ஆதாவே ஆஷித்தான் தீகரம், ஆதாபே ஒவ்வொருத்தருக்கும் ஆதாப் வேற வேற. அபூபக்கர் முழு சொத்தை கொண்டு வந்தாங்கல்ல, ஏற்றுக்கிட்டாங்க சொல்லாத. ஏன் 3ல் 1 மட்டும் கொண்டாங்க, மிச்சத்தை கொண்டு வராது அங்க வைங்க சொன்னாங்களா? சொல்லல. முழுசா கொடுத்த வாங்கிட்டாங்கல்ல. அப்புறம் சரி, இந்த ஆயத்து எல்லாருக்கும் பொதுவானதான. பெருமான சிலர் வரக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அள்ளி வீசிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அவங்களுக்கு இந்த ஆயத்து பொருந்தாதா? அவங்க சட்டமே வேறங்க, அன்பியாக்களுடைய சட்டமே வேற. அவங்களுக்கு தான் ஆயத்து ரொம்ப அதிகமா செலவு செய்யாதீங்க, நடுவேங்க. பெருமானுக்கு எதை வச்சிருந்தாங்க? 1 பைசா நைட்டு வீட்டுல தான் பெருமாள் நைட்டு தூங்குனது இல்லை. எல்லாத்தையும் ஏன் கொடுத்தாங்க? அவங்க வச்சு சேர்த்து வச்சிருக்க வேண்டியதுன்னு. என்றெல்லாம் கேள்வி வரலாம், உஷாரா இருந்துக்குங்க. அது அவர்கள் அவருடைய நிலை வேற, நம்ம நிலைமை வேற. ஆஷிக்குங்களுடைய சட்டமே அவங்க கொடுத்தாங்க, மனைவி மக்கள் பொருந்தி கொள்வார்கள். அப்படி இருந்தும் பெருமான சந்தன மனைவி மக்களுக்கு சில காலகட்டங்கள்ல
கைபர்ல இருந்து காசு பணம் வந்த பொழுது ஒரு வருடத்துக்கு தேவையான அரிசி மூட்டை, அதாவது கோதுமை மூட்டை, நம்ம வீட்டில் அரிசி மூட்டைன்னு சொல்லுவோம், உணவை அவர்கள் முன்கூட்டி கொடுத்து விட்டதாகவும் வருகிறது. ஒவ்வொரு மனைவிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூட்டைன்னு சொன்னா அந்த மூட்டையை கொடுத்துருவாங்க. ஒரு மூட்டை 2 மூட்டையோ அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை கொடுத்து விட்டதாகவும் வருகிறது. வச்சுக்கோமா, நீங்க மாவு அரைச்சு திருகள் இருக்குது, மாவு அரைச்சு விட்டு சொல்லி சாப்பிட்டுக்கு நினைஞ்சாங்க, உங்களுக்கு கூட மாவை வச்சு கோதுமை வச்சு என்று கொடுத்ததாகவும் வருது. அதாவது அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், ரொம்ப மிகப்பெரிய பெருமானா சொல்லவங்க கூட பல போர்களில் பங்கெடுத்த சஹாபி. உமர் ரலியல்லாஹு காலத்துல ஹிம்ஸ் நாட்டுக்கு அவர்களை ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டது. உமரில் ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஏழைகளையும் கணக்கெடுத்துட்டு வந்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கலாம் அப்படின்னு கணக்கெடுக்க சொன்னும்போது ஹிம்ஸ் நாட்டில் கணக்கெடுத்து வரும்படி ஒரு ஆள் அமைச்சாங்க. அவர் போய் பட்டியல் எழுதினார். அதில் முதல் பேர் அவர் மாநில ஆளுநர், மாநில கவர்னர் ஆகிய அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அவங்க பேர் தான் முதல்ல போட்டிருக்கு. இவர் தான் எங்கள் ஊரில் பெரிய ஏழை. எங்கள் ஊரில் ஒட்டுமொத்த ஏழைகள் இவர் தான் ரொம்ப பெரிய ஏழை. ஏன்னா தொடர்ந்து வீட்டில் 3 நாள் சமையலே செஞ்சதே இல்லைன்னு பார்த்துக்கிறோம். யாருங்க? அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா நாட்டின் கவர்னர், வீட்டுல ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. அவங்க கவர்னரா போகும்போது அதற்கு அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் காசு பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்கள்ட்ட இதை கொண்டு போய் அங்க உள்ள சாமான்கிட்ட வாங்க வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதில் வியாபாரம் செஞ்சுக்குங்க, அங்க உள்ள உங்க சொத்துக்களுக்காக வேண்டி. அவங்க போனாங்க, வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பாய் தலைவாணி, அதுக்கு தட்டு முட்டு சாமான், பாத்திரங்கள் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. மிச்ச காசை வச்சு வியாபாரம் செஞ்சா நல்லா, இந்த வியாபாரத்துக்குரிய நல்ல சிட்டி அது, வியாபார ஸ்தலம், முக்கிய வியாபார ஸ்தலம். ஏதோ வியாபாரம் செஞ்சா காசு பண்ண வரும் அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ ஒத்துக்கிறீங்க நீங்க செய்யலாம், சாமான் வந்துட்டு வாங்கியாச்சு, மீதி காசை வியாபாரத்துக்கு போட்டுருங்க அப்படின்னு மனைவி சொன்ன நேரம் கொண்டு போனாங்க. ஏழைகள்லாம் கூப்பிட்டு தர்மம் செஞ்சுட்டாங்க. எல்லா காசையும் ஒரு காசு கையில் வச்சுக்கல, தர்மம் செஞ்சு போட்டு கூப்பிட்டு தான் மனைவி என்ன செஞ்சுருக்கீங்க, இல்லை ரொம்ப வேண்டிய நண்பர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன், அவர் அதை வியாபாரத்தில் போட்டு நல்ல லாபம் தர்றதா சொல்லியிருக்கிறாரு. நல்ல லாபம் தர, மற்ற யார்கிட்ட கொடுத்தா அவங்க லாபம் வராது. ஏன்னா சில பேர்ட்டு கொடுத்தா 1க்கு 2, 1க்கு 1 அதான் லாபம் தருவானுங்க. இவர் 1க்கு 10ஆவே தர்றாரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லா, மாஷா அல்லா. 1க்கு 10 தர்றாராமா? ஆமா, 1க்கு 10 தர்றாராம். அதுக்கு மேலேயும் கொடுத்துட்டே இருப்பாராம் அவரு. ஏங்க அப்பா, இப்போ ஒரு 1000 நான் கொடுத்தா வருஷத்துக்கு வரிசையில் 10,000 தருவாராமா? ஆமா. அவன் மனைவி சந்தோஷம் தாங்க முடியல. நண்பர்னா அப்படிலாம் இருக்கணுங்க. யார் அந்த நண்பர் அப்படின்னு கேட்பாங்க மனைவி. அது ஏன் கேட்கட்டுமா, நம்ம நெருங்கிய நண்பர் தான் அவர். கொடுத்துருக்கேன், 1க்கு 10 தராரு, நல்லா இன்னும் கூட தரேன் இருக்காரு, விட்டாங்க. ஒரு நாள் அவங்க மனைவி அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க ஒருத்தவங்க, என் கணவர் காசு நிறையா கொடுக்குது, ஏம்மா ரொம்ப கஷ்டப்படுற நீ அப்படின்னு கேட்டு அவங்க கேட்டதுக்கு, இல்லை என் கணவர் தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஒருத்தர் காசுலாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அவர் வியாபாரத்தில் போட்டு நல்ல வியாபாரம் செய்கிறாராம், நல்லா காசு நிறைய தரேன் இருக்காரு, 1க்கு 10 தரேன் இருக்காரு அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டோன்னே அவங்க சொன்னார், அவரு உங்க கணவர் அந்த காசெல்லாம் அன்னைக்கு தர்மம் பண்ணிட்டாருமா, அவர் நண்பர்னு சொன்னது அல்லாஹ் சொல்லியிருக்கிறாரு. வியாபாரம் சொல்றது திஜாரத்தல் லன் தபூர், நஷ்டம் இல்லாத வியாபாரம். 1க்கு 10 தர்றது எனக்கு அம்மையுல்லா கவுலன் ஹசன் யுதாயிஃபுல்லஹுன்னு சொன்னாங்க பாருங்க, அதை சொல்றாரு அவரு. ஜி மன் வலவு அஷு மன் அத்தா பில் ஹசனத்தின் மஞ்சா பில் ஹசனத்தி வலவு அஷுரு அன்சாலிஹா, அதுக்காக செஞ்சா 1க்கு 10ன்னு சொன்ன பாருங்க, அதை தான் அவர் சொல்றாருமா. அப்படின்னா மனைவிக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமா போச்சா, என்ன காசு கையில் கிடைக்காது போய் தெரியுது. அவன் கணவர் சொன்னாங்க, நான் சொன்னதெல்லாம் குர்ஆன் தானே, சொன்னதெல்லாம் அல்லாஹ் எல்லாம் உண்மை தானே, அதான் நமக்கு தேவைப்பட்டமோ தருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் வறுமை நிலையை கேள்விப்பட்டு அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு 1000 தங்க காசுகள் அனுப்பிச்சு வச்சாங்க. வந்தவொடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்றாங்க. உடனே அவங்க மனைவி கேட்டாங்க, என்ன உமர் நேரத்துக்கு செய்தி வந்துச்சு, உடனே நீங்க என்ன இல்லை சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை உமர் வஃபாத் ஆகிட்டாங்களான்னு மனைவி கேட்குறாங்க. இல்லை பின்ன என்ன செய்தி, முஸ்லீம்கள் எதுவும் தோற்று போயிட்டாங்களா போறதில்ல? இல்லை அப்புறம் என்ன செய்தி, என்ன இல்லை சொல்லுங்க. இதெல்லாம் விட மாபெரும் ஒரு செய்தி வந்திருக்குது, என்னுடைய ஆகிரத்தை அழிப்பதற்காக துனியா என்ற வந்திருக்கு அப்படின்னு.
அவையும் ஆகர் தலைக்க வந்துச்சுன்னா துனியாவை ஏன் உள்ள விடுறீங்க நீங்க அப்படின்னாங்க மனைவி. என்ன நடக்குதுன்னு என்ன வந்திருக்குதுன்னு தெரியாம, சரி அப்படின்னா என் ஆகருக்கு அழியாம இருக்க நீ வந்து உதவி செய்வேன், கட்டாயம் உதவி செய்வேன். அப்புறம் தான் சொல்றாங்க 1000 ஜனகாசு வந்துருக்குது, ஏழைகளை பங்கு வைக்க 2 பேரும் சேர்ந்து நான் பங்கு வச்சுட்டேன். எனவே அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. உமர் நாயகம் ஹிம்ஸுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள்ல சிலர் வந்து அவருடைய கவர்னர் ஆகிய அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க. நம்முடைய கவர்னர் வந்து ரொம்ப அவருக்கு சில குறைகள்லாம் இருக்கு. என்ன குறைகள்? காலையில சீக்கிரமா வர மாட்டாரு, அதோட வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கலாம், ஏற்பாடு செய்யலாம், லேட்டா தான் வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க ஏன் லேட்டா வர்றீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க. இது வரைக்கும் சொல்லல, இப்ப சொல்றேன். எனக்கு வீட்டுல ஒரு வேலைக்காரன்னு ஒருத்தர் இல்லை, நல்ல வீட்டு வேலையை காணிச்சு மனைவி மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மாவு அரைச்சி ரொட்டி பிசைஞ்சு ஊற வச்சு ரொட்டி சுட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு வர வேண்டியதுக்கு லேட் ஆயிடுது, மணி என்ன செய்யட்டும் அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க அந்த மக்கள் இவங்க பகல்ல மக்களுக்கு மத்தியில சேவை செய்யறாங்க, நைட்ல போய் யாரு கூப்பிட்டாலும் வர்றதில்லை, அதுவும் வந்து நைட் நேரத்தில் சுத்தமா வெளியே வர்றதில்லை விட்டு அப்படின்னா. ஏன் அப்படி செய்யறாங்க, எந்த பிரச்சனையான இரவு வழி வந்து என்னன்னு அப்ப சொன்னாங்கன்னா, பகலை நான் மக்களுக்காக ஒதுக்கி விட்டேன், இனி இரவை என் ரப்புக்காக ஒதுக்கி விட்டேன். ஆனால் அந்த நேரத்தை மற்றவங்களுக்கு ஒதுக்க நான் தயாரா இல்லை. இரவெல்லாம் உட்காந்து அமல் செஞ்சுட்டு எல்லாம் அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. உமர் நாயகம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 3வது கேட்டாங்க, இங்க மாசம் ஒரு நாள் மக்கள் மத்தியில் வர்றதே இல்லை, லீவு போட்டுக்கிறாங்க அப்படின்னு. 50 கூட்டி சார்ட்டு கேட்டாங்க, நிஜமான போட்டிருக்க ட்ரெஸ் தவிர எனக்கு வேற ட்ரெஸ் இல்லை, நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தான் துவைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்படுது, அதனால ஒரு மாசம் வரைக்கும் ஏதோ ஒரு பழைய ஏதாவது கட்டிக்கிட்டு துண்டை கிட்ட கட்டிக்கிட்டு அதை 2 ஜுப்பாவை கையிலையும் சுத்தமா துவைச்சு காய போட்டு எடுத்து அதை உடுத்த வேண்டியிருக்கு, அதனால தான் ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. நீங்க எதை குற்றச்சாட்டுகள்னு சொன்னீங்களோ அது எல்லாம் அவருடைய உயர்ந்த பண்பாடெல்லாம் இருக்கு, வேற என்ன இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னாரு, ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மயக்கமாயிடுறாங்க, ரொம்ப தேம்பி அழுது மயக்கமாயிடுறாங்க, உடனே மக்களை விட்டு உள்ள போயிடுறாங்க, இப்படி அடிக்கடி நடக்குதுன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் அருமை திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதலர் ஹப்பாப் பின் ஹர்ஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்ஈமிலே அந்த மக்கள் கொடுமையாக கொலை செய்தார்களே, அந்த கூட்டத்திலே நானும் இருந்தேன். நான் வேடிக்கை பார்க்க சென்றிருந்தேன் சிறுவனாக. அவர்களை அந்த மக்கள் துண்டு துண்டா வெட்டி கொலை செய்த காட்சியை கண்டேன். இப்போ வாலிபனா இருந்தேன், சம்பந்தப்பட்ட வேடிக்கை பார்க்கிருந்த போன்ற கூட்டம், அந்த வேடிக்கையில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். கடைசியா அவன் வந்து துண்டு துண்டா உடம்ப வெட்டிக்கிட்டே கேட்கிறானுங்க, இந்த இடத்திலே ஹஜ்ரத் உங்களுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் பொருந்தி இருப்பீர்களா அப்படின்னு கேட்ட பொழுது, நான் மிக மிக சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க எனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலிலே ஒரு சிறு முள் குத்த வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூட நான் சம்மதிக்க மாட்டேன். அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை தூக்கி தியாகம் செய்துவிட்டு அந்த முள்ளுக்காக என் உடலையும் உயிரையும் மனைவி மக்கள் அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராகிடுவேன். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கால் ஒரு முள்ளு குத்த விட மாட்டேன் எந்த சபாவதியில சொன்னாங்க. அப்ப அந்த ஹப்பாபு எல்லாரும் இப்படி கூட்டத்தை பார்த்தாங்க. ஏறத்தாழ 400 பேர் இருந்தாங்க. இப்படி பார்த்துட்டு பதுவா செஞ்சாங்களாம், அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, ரப்பே அத்தனை பேரையும் ஒன்னு ஒன்னா எண்ணி வச்சுக்க, கவுண்ட் தம், அவர்களை ஒருத்தர் விடாத எல்லாத்தையும் எண்ணிக்கும். அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, அவர்களை சூழ்ந்து பிடித்து பததா, தனித்தனியா ஒவ்வொருத்தனையா ரப்பே நீ கொடு, என்கவுண்டிங்ல போட்டுதல், ஒவ்வொருத்தரையா அவர்களை நீ அழித்து விடு தனித்தனியாக. வலா துகாதிர் மின்ஹும் அஹதா, அவர்களிலிருந்து ஒரு ஆளை கூட நீ விட்டு விடாத என்று பதுவா செஞ்சாங்க. அந்த அவர்கள் இப்படி திரும்பி பார்த்த பார்வையில் நான் பட்டு விடுவேனோ, அந்த பதுவா எம்மேலும் பழித்து விடுமோ என்று
ஒரு மனிதர் பின்னாடி வேற ஒருத்தர் பின்னி ஒளிஞ்சு கொண்டார். அல்ல அவரை மட்டும் விட்டான், ஒளிஞ்சவரை மட்டும். மற்ற 400 பேர்களையும் அல்ல ஒரே வருஷத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செத்தாங்க. மற்ற 400 பேரும் அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லோருமே. இந்த சஹாபி தப்பிச்சிட்டாங்க. அம்ரு பின் ஜமூ ரலியல்லாஹு. இந்த யுத்தகாலம் ஹபாப் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த பின்பு அவருடைய அந்த லானத்துக்கு சாபத்துக்கு கேட்டுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்ற அச்சத்தினால உடனே அவர்கள் பெருமானாரிடம் வந்து பையத்து செய்து முஸ்லீம் ஆயிட்டாங்க, உண்மை சஹாபி ஆயிட்டாங்க. அதுக்கு பின்ன ஹைபர், தபூக் மற்ற எல்லா போர்களையும் கலந்து கொண்டார்கள். அவங்க சொல்றாங்க, நான் எப்பொழுது அந்த ஹப்பாப் அவர்களுடைய அந்த காட்சி என் மனக்கண் முன் வருகிறதோ, ரப்பே அந்த நேரத்திலே என்னுடைய தோழர், என்னுடைய உயிருக்கு உயிரான பெருமானுடைய நேசர் அவர்கள் உயிரை விட்ட நேரத்தில் எனக்கு நானும் அங்கு இருந்து அவருக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விட்டதே, அந்த கொடூரமான அந்த கொலைகளில் நானும் வேடிக்கை பார்ப்பவனாக ஆகிவிட்டேனே, இந்த கொடூர பாவத்தை என்னை விட்டு நீ மன்னிப்பாயா என்று அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற அச்சம் என்னை பிடித்து ஆட்டுகிறது. அதனால நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறேன், நான் அழுது கொண்டே இந்த இடத்த இருந்துச்சு போயிடுறேன். அது நினைக்கும் போதெல்லாம் என் ஈரல் கொலை நடுங்குகிறது அப்படின்னா அம்ரு பின் ஜமூ ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னாடி பெருமானார் இஸ்லாம் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஹைபர்ல கலந்துக்கிட்டாங்க, தபூக்ல கலந்துக்கிட்டாங்க, பல போர்களில் கலந்துக்கிட்டாங்க. இருப்பினும் கூட அவர்கள் அந்த காட்சியை நினைக்கும் போதெல்லாம் என் நேசருக்கு அன்று நான் எதுவும் செய்ய முடியாது போய்விட்டதே என்று எண்ணும் போதெல்லாம் என் உடல் துடிக்கிறது, ஈரல் குலை நடுங்குகிறது. நான் மயக்கம் அடைந்து விடுங்க, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா ரப்பே என்று மயக்கம் போட்டு விழுந்துடுறேன் அப்படின்னு. ஆஹா, அவர்கள் அல்லவா வீர சஹாபா, என்ன மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க. சரிவாங்க, எதுக்கு சொல்ல வந்தேன், இப்ப எங்க இருக்கு எங்க அங்க போச்சு. கஞ்ச பிசினாரித்தனமா இருக்காத, எல்லாத்தையும் அவுத்து விட்டுறாத. மகளூலா, கைகள் சுருக்கப்பட்டவனாக நீ இருக்காதே. நமக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த யஹூதி பைய அல்லாஹ் தஆலா காசு பணம் அவன் குறைத்த உடனே எதுல்லாஹி மகளூலா, அல்லாஹ்வுடைய கைகள் தான் கட்டப்பட்டது என்று கூறுகிறான். அல்லாஹ் கோபத்தில் சொல்லுகிறான், அவரை லானத் அல்லாஹ் தஆலா உள்ளத்த ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் கஞ்சத்தனமாக ஆகட்டுமாக, கட்டப்பட்டதாக ஆகட்டுமாக. அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வார்த்தையினாலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக லானத்து செய்யப்பட்டு விட்டார்கள். அவன் என்ன சொன்னான், அல்லாஹ்வை கஞ்சன்னு சொன்னான். அல்லாஹ் என்ன ஆக்கிட்டான், அவனையே கஞ்சன் ஆக்கிட்டான். அல்லாஹ் விசாலம் இல்லாதவன், விசாலமான மனசு இல்ல, அள்ளி கொடுக்கும் வசதி இல்லாதவன் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அவர்களையே கஞ்சனாக விசாலம் இல்லாதவன் ஆக்கிட்டான். நல்ல அல்லாஹ்வால் லானத் செய்யப்பட்ட அவர்கள் உலக முடிவு நாள் வரை யஹூதி மாதிரி கஞ்சன் இவனும் கிடையாது. யஹூதிகள் இருக்கிறாங்களே, இவனை மாதிரி கஞ்சன், காஃபிருக்கு கூட அள்ளி கொடுப்பான், ஆனா அவனை மாதிரி கஞ்ச பிசினாரி துனியாவில் யாரும் கிடையாது. காஃபிர்கள்ட்ட கூட, முஷ்ரிக்கீன்கள்ட்ட கூட எத்தனையோ நல்ல காரணம் இருக்கு. நசராணிகள்கிட்ட எவ்வளவோ தர்ம சிந்தனை இருக்கு. எத்தனையோ இலவச மருத்துவமனை கிடைச்சிருக்க நசராணிகள் எல்லாம் பாத்துருங்கல்ல. எவ்வளோ நசராணிகள் இலவச மருத்துவமனைகள், இலவச பள்ளிக்கூடங்கள், மக்களுக்கு பல இதெல்லாம் செய்யறாங்க நசராணிகள். கிறிஸ்தவர்கள் காஃபிர்களை பார்த்தீங்கன்னா அவங்க கோயில்களில் இலவச அன்னதானம், இலவசமா உடை வழங்குதல். ஒரு காஃபிரை பார்த்தேன் நான், நம்முடைய நாகப்பட்டினத்துல. அவர் வசதிமிக்க மனுஷன் தான். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டுல 200 பேருக்கு சோறாக்கி ஏழைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி நடந்துதான் இது. எத்தனை பேருக்கு? வள்ளலாருடைய பக்தர் அவருடைய தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பது வள்ளலாருடைய கொள்கை. அதனால ஒரு நாளைக்கு 200 பேர்களுக்கு சோறாக்கி டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி தம்பி அவர்களும் தான தர்மம் செய்கிறாங்க, மக்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனா உலகிலேயே மாபெரும் கஞ்சன் யாரு? யஹூதி. தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனும் திங்க விட மாட்டான். அந்த மாதிரி உயிருக்கு பயந்த யஹூதிகள் காசு பணம் தனக்கு வேணும், நீண்ட வயசு வாழணும். லவ் இன்னும் எவத்து அகதும் லவ் அம்முற அல்ப சன்னத்து, ஒவ்வொருத்தரும் 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறானா. அவங்க ஒவ்வொருத்தரும் நல்லாவே வாழ சொல்றான். அதனால காசு பணம் 1000 வருஷம் நம்ம வாழணும், அது வரைக்கும் காசு பணம் நமக்கு வேணும் அப்படின்ட்டு 10 பைசா ஈய மாட்டான். அவ்வளோ மகா கஞ்சன்.
இது கஞ்சன் ஆனது காரணம் என்ன? அல்லாஹ் கஞ்சன்னு சொன்னான், அல்லாஹ் அவனே கஞ்சன் ஆக்கிட்டான். செலவழிக்க முடியாதவன் அல்லாஹ் சொன்னான், ஆனா அல்லாஹ் அவனையே அந்த மாதிரி ஆக்கிட்டான். பிமா காலு, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக அவர்கள் லானத்து செய்யப்பட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல் யதாஹு மப்சூததான், இல்லவே இல்லை, அவர்கள் சொன்னது போன்ற அவ்வாறு இல்லை. அல்லாஹ்வுடைய 2 கைகளும் மிக மிக விசாலமானவை. அவன் அவ்வளவு விசாலமான இருக்கப்போது நம்மள மேல அயோக்கியர்களுக்கும் சோறு போட்டுருக்கிறான், காபிர்களுக்கும் அவனை மறுப்பவர்களுக்கும் சோறு போட்டுருக்கான். நாம போடுவோமா? உலகில் எவ்வளவு பெரிய கொடையவல்ல இருந்தாலும் அவரை வந்து திட்டுறான், அவனை வந்து அடிக்கிறான், அவன் பிள்ளைங்களை போட்டு சாத்துறான், அவனுக்கு சோறு போடுவான். அவன் அல்லாஹத்துல காபிர்களுக்கும் சோறு போட்டிருக்கான். தன் நேசர்களை துன்புறுத்தக்கூடிய மக்களுக்கும் அல்ல சோறு போடுறான். காரணம் என்ன? பல் யதாக மப்சூததான், அல்லாஹ்வுடைய கைகள் மிக விசாலமானவை. யுன்ஃபிகு கைஃப யஷா, நாடியபடி அல்லாஹ் செலவு செய்வான். இது ஒரு ஹிக்மத்து பாருங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா செய்தி இந்த ஆயத்தை சொல்றான். இப்ப அவர்களை அல்லாஹ் தஆலா ஏன் கஞ்சனாக ஆக்கினா? அல்லாஹ் கஞ்சன்னு அவன் சொன்னல. லுஈனு, ஏன் லான செஞ்சான் அல்லாஹ் அவர்களை? பிமா காலு, அவன் சொன்ன ஒரு வார்த்தையினால. என்ன வார்த்தை சொன்னான் அல்லாஹ் தஆலாவே? குல்லத் ஐதி யதுல்லாஹி மக்லூலா, யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை வந்து சுருங்கி போச்சு, சுருங்கிய கை இவன் கையை எல்லாம் சுருக்கிட்டான் சொன்னதுக்காக வேண்டி. இப்ப நாம எதுல்லாஹி மப்சூதா, எதுல்லாஹி மப்சூதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம கையை அல்லாஹ் விசாலமாக்கிறவான்னு தெரியுது பாருங்க. எதுல்லாஹி மக்லூலான்னு அல்லாஹ் குல்லத் ஐதின்றான். நம்ம எதுல்லாஹி மப்சூதா, எதுல்லாஹி மப்சூதான்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் தஆலா உபசுத் ஐதி, அவங்க கையை நான் விசாலமாக்கிறேன்னு சொல்லிடுவான். பிமா காலு, இவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு, அவன் சொன்ன ஒரே வார்த்தைக்கு அல்லாஹ் அவனை கஞ்சன் ஆக்கிட்டான். நீங்க அல்லாஹ் கஞ்சன் இருக்காண்டு, நீ அல்லாஹ் விசாலமானவன் சொல்லிக்கிட்டே இரு, உன் வாழ்க்கையை அல்லாஹ் விசாலமாக்குறானா இல்லையா? நீ வேணா ஒரு நாள் தஸ்பீஹ் மாதிரி செஞ்சுக்கிட்டே இரு. யாரும் ஏழைகள் கஷ்டப்படக்கூடியவர்கள் சொல்லு, நீ எதுல்லாஹி மப்சூதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கியா, அல்லாஹ்வுடைய கை விசாலமானது. தஸ்பீஹா ஓது, ஒரு நாளைக்கு ஒரு தஸ்பீஹ் வர மாதிரி தஸ்பீஹ் வச்சு ஓது. அப்புறம் பாரும் வாழ்க்கை அல்லாஹ் என்ன விசாலமாக்குறானா இல்லையாண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எடுத்துட்டாங்க. அல்லாஹும்ம தம்ம நூருக ஃபஹதைத ஃபலக்கல் ஹம்த், அல்லாஹும்ம தம்ம நூரு, உன் நூர் பரிபூர்ணமாகி விட்டது, உன் ஜோதி பரிபூர்ணமாகி விட்டது. தம்ம நூருக ஃபஹதைத, ஆகவேதான் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டினாய். ஃபலக்கல் ஹம்த், ரப்பே உனக்கே எல்லா புகழும், உனக்கே புகழ். நேர்வழி காமிச்சே ரப்பே உன் நூருடைய பிச்சையில, तेरे नूर के भीख, नूर के सदक़े में हमें हिदायत दी है. अल्लाहुम्मा तम्म नूरुक फहदैत फलकल हम्द. अल्लाहुम्मा अज़ुम हिल्मुक, இறைவா உன் பொறுமை மிகவும் மிக பெரிய பொறுமையாக ஆகிவிட்டது, மிகப்பெரிய பொறுமை. ஃபஅஃபௌத, அதனாலதான் என்னைங்களா மன்னிச்ச நீ, இல்லையா எங்களை மன்னிக்கிற மாதிரியா பாவம் செஞ்சோம் நாங்க, அயோக்கியர்கள் நாங்கெல்லாம். அஸும ஹில்முக, உன் பொறுமை மிக பாரதூரமான பொறுமை. ஆகவே எங்களை மன்னித்து விட்டாய். ஃபலக்கல் ஹம்து, உனக்கே புகழ். பஸத்த யதக, உன் கையை விசாலமாக்கி விட்டாய் ரப்பே. ஃபஅதைத, அதான் எங்களுக்கு நீ பிச்சை போட்டாய் ரப்பே. ஃபலக்கல் ஹம்து. பெருமானார் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம தம்ம நூருக ஃபஹதைத ஃபலக்கல் ஹம்து வஅஸம ஹில்முக ஃபஅஃபௌத ஃபலக்கல் ஹம்து வபஸத்த யதக ஃபஅதைத ஃபலக்கல் ஹம்து. اللهم وجهك أكرم الوجوه وجاهك أعظم الجاه وعطيتك أفضل العطية وأهنأها. تطاع ربنا فتشكر وتعصى ربنا فتغفر وتجيب المضطر وتكشف الضر وتغفر الذنب وتقبل التوبة ولا يجزي بآلائك أحد ولا يبلغ مدحك قول قائل يا أرحم الراحمين. என்ன மாதிரி அல்லாஹ் புகழ்றாங்க பாருங்க. இப்படி யாரும் புகழ முடியுமான அளவுக்கு புகழ்றாங்க சொன்னாங்க. ولا يبلغ مدحك ولا يجزي بآلائك أحد, இறைவா உன்னுடைய நீ கொடுத்த நியமத்துக்கு யாரும் சுக்ர் செஞ்சு முடிக்க முடியாது. உன்னை ولا يبلغ مدحك قول قائل, எந்த மனிதனுடைய எந்த சொல்லும் உன்னுடைய புகழை ஹம்துடைய உச்சகட்டத்தை யாரும் புகழவே முடியாது. அவ்வளோ புகழுடையவன் நீ. எனவே அப்ப பஸத்த யதக ஃபஅதைத, பஸத்த யதக ஃபஅதைத, பஸத்த யதக ஃபஅதைதன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபலக்கல் ஹம்து, இந்த வார்த்தையை தஸ்பீஹா ஓதுங்க. அல்லாஹும்ம பஸத்த யதக ஃபஅதைத ஃபலக்கல் ஹம்து
اللهم بسطت يدك فأعطيت فلك الحمد. தஸ்பீஹ் ஓதியாடி அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஓதுறியோ அவ்வளவு கோடீஸ்வரனா உன்னை ஆக்குறானா இந்தியா பாரியா. டாடா பிர்லாம் பிச்சை எடுப்பான் உன்ட்ட வந்து வார். ஏன் அவன் எதுல்லாஹி மக்லூலான்டான். கியாம நாள் வரைக்கும் அவன் சந்ததியரையும் சேர்த்து அல்லாஹ் பிச்சைக்காரன் கேட்பான். அல்லாஹ் பிச்சைக்காரன் தான் அவன் இல்ல. அல்லாஹ் செஞ்சுட்டான் அவனை மட்டுமா சொன்னவனை மட்டுமா? அவன் சந்ததியினரையும் கியாமத்து வரைக்கும் பிச்சைக்காரன் ஆக்கிட்டான். அப்ப நீ அல்லாஹ் பசத்த எதற்கு எதாக மபசூதத்தான் பல் எதாக மபசூதத்தான் சொல்லிக்கிட்டேரி உன்னையும் வாழையடி வாழையா சந்ததியினரையும் கியாமத்து நாளையும் கோடீஸ்வரனா அல்லாஹ் ஆக்குவான். ஏன் அல்லாஹ் லுஇனு பிமா ஃபஅலுன்னு சொல்லல. 1000 அயோக்கியத்தனம் பண்ணனா அதுக்காக லானத் செய்யல. அல்லாஹ் சொல்ல காசு வரத குறைச்சா லானத் செய்யல. லானத்தை ஏன் செஞ்சான்? அவன் சொன்ன ஒரு சொல்லுக்கா லுஇனு பிமா காலு, அவன் சொன்ன சொல்லுக்கா லானத் செஞ்சான். அல்லாஹ் கஞ்சன் சொன்ன காரணம் எதுல்லாஹி காலத்தில் யஹூத் அயோக்கிய திமிரு பிடித்த யஹூதிகள் சொல்கிறார்கள் அல்லாஹ் கொஞ்சம் நியமத்துகளை வாங்கி முழுங்கிவிட்டு எதுல்லாஹி மகளூலா, அல்லாஹுடைய கை சுருங்கிய கைன்னு சொல்றான். உள்ளத்த ஐதியும் நாசமடையட்டும், அவனுடைய கைகள் சுருங்கி போகட்டும். அவர்கள் சொன்ன சொல்லின் காரணமாக லானத்து செய்யப்பட்டார்கள். அல்லாஹுடைய கைகள் மிக மிக விசாலமானவை. சோறு போட்டிருக்காங்க நமக்குலாம். நம்மள மாதிரி வடிகட்டின அயோக்கியர்களை உட்கார வச்சு அல்லாஹ் சோறு போடுறான்னா பல் யதாஹு மப்சூததான் எத்தலிவு அல் உஸாத்தி வஹும் ஃபீ இஸ்யானிஹிம் ஃபயக்ஃபிரு பிமகாஃபிரில் உஃப்ரான். பாவிகளை அவன் பாவம் செய்கிற அதே நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறான், பின்னும் தன் பெருங்கருணையால் மன்னித்து விடுகிறான். எத்தலிவு அல் உஸாத் வஹும் ஃபீ இஸ்யானிஹிம் ஃபயக்ஃபிரு பிமகாஃபிரில் உஃப்ரான். ஐயோப்பா நூர்லா என்ன விளங்குன மௌலா பத்தி என்ன தெரியுது அல்லாஹ் பத்தி உனக்கு? பல் யதாக மப்சூததான் யுன்ஃபிகு கைஃப யஷா. அவர்கள் அல்லாஹ் அந்த அல்லாஹ் தான் நாடியபடி செலவு செய்கிறார். வல யஸீதன்ன கஸீரம் மின்ஹும் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக துக்யானம் வ குஃப்ரா. வல யஸீதன்ன கஸீரம் மின்ஹும், அவர்களிலிருந்தும் அதிகமான பேர்களுக்கு, யஹூதிகளில் பல பேர் அதிகமான பேர்களுக்கு அதிகப்படுத்தியது மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக, உங்கள் ரப்பிடம் இருந்து இறங்கி இந்த திருக்குர்ஆன் அவர்களை அதிகப்படுத்தியது துக்யானம் வ குஃப்ரா, வரம்பு மீறுதலையும் குஃப்ரையும் தான் அதிகப்படுத்தியது. அப்படின்னா குர்ஆன் இறங்க இறங்க அதன் பற்றி முஸ்லிம்கள் ஈமான் கொள்ளுகிறார்கள், அவங்க ஈமான் அதிகமாயிட்டே போகுது. ஆனால் யஹூதிகள் குர்ஆன் ஒவ்வொரு வசனம் இறங்க இறங்க அதை பொய்யாக்குகிறான், இன்னும் திமிரு பேசுறான், இன்னும் கொழுப்பா நடந்துக்கிறான். அப்ப ஒவ்வொரு வாரம் சொல்ல சொல்ல அவன் திமிரும் அவனுடைய குஃபரும் அவனுடைய வரம்பு மீறுதலும் அதிகமாயிட்டே போகுது. 4 ஆயத்து இறங்கும் போது 4 ஆயத்தை மறுத்தான், 10 ஆயத்து இறங்கும் போது 10 ஆயத்தை மறுத்தான், குஃபர் கூடிருச்சு. 100 ஆயத்து இறங்கும் போது 100 ஆயத்தையும் மறுத்தான், இன்னும் குஃபர் கூடிருச்சு. அப்ப ஆயத்துகள் இறங்க இறங்க அவனுடைய குஃபரும் வரம்பு மீறுதலும் அவனுடைய திமிரும் அதிகமாயிற்கொண்டே சென்றதே ஒழிய அவருடைய நேர்வழி உண்டாகவில்லை. சரி பை, குர்ஆன் ஹிதாயத்து, குர்ஆன் புனிதமானது. அந்த புனிதமானது வந்து போது புனிதர்கள்ட்ட ஈமான் கொண்ட முஃமின்கள்ட்ட அந்த குர்ஆன் வரும்போது அவங்க ஈமான் அதிகமாகுது. அதே புனிதமானது இந்த யஹூதிகள்ட்ட போகும்போது அவங்க குஃபர் அதிகமாகுது. அப்ப நல்ல விஷயம் கூட தீயவர்களுக்கு தீயதுதான் செய்யும் அப்படின்னு தெரியும். நல்ல விஷயம் தான் அது. ஆனா கெட்டவர்கள்ட்ட போனா அது நேமத்தான், காசு போனா அல்லாஹ் கொடுத்த நேமத்தான். ஆனா அதே காபிர்கள்ட்ட போனா, கெட்டவர்கள்ட்ட போனா அதுவே அவர்கள் நரகத்துக்கு போறதுக்கு சபபாயிரும். அதை வச்சு அயோக்கியத்தனம் பண்றான். ஹயாத் அல்லாஹ் நேமத்தான். அப்ப அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நேமத்துகள் கூட தீயவர்களுக்கு அது தண்டனைக்கு தரக்கூடியதாக தான் ஆகிவிடுகிறது. நல்லவர்களுக்கு அது நல்லது பயக்கிறது. வானத்திலிருந்து இறங்கும் மழை நீர் எப்படி செடி கொடிகளில் விழுந்தால் அது உறிஞ்சப்பட்டு செடியா மாறுது, கடல்ல விழுந்தா உப்பு தண்ணீரா மாறுது, ஆத்துல விழுந்தா நல்ல தண்ணீரா போயிருது, சிவப்பு தண்ணீர்ல விழுந்தா சிவப்பா மாறிடுது, சாக்கடையில் விழுந்தா அதுவும் சாக்கடையா மாறிடுது. அது சாக்கடையா மாறல போய் அவனுடைய புத்தி சாக்கடை புத்தியா இருக்குது. அதனால மழை நீர் அதுல போய் சேர்ந்த உடனே அதையும் சேர்த்து அந்த அவனும் சாக்கடையா ஆயிடுறான், இன்னும் சாக்கடை பெருத்தா போயிடும். தீனுல் இஸ்லாம் புனிதமானது, அதில் சட்டத்திட்டங்கள் புனிதமானது, குர்ஆன் புனிதமானது. அது காபிர்கள்ட்ட போனோம்னா குஃப்ர் தான் அதிகப்படுத்தக்கூடியதா அல்லாஹ் ஆக்கிட்டான்.
அதையும் மறுத்து குஃப்ர்ல போயிடுறான். வல யஸீதன்ன கஸீரம் மின்ஹும், அவரிலிருந்தும் அதிகமான பேர்களுக்கு அதிகப்படுத்தும். மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக்க, உங்கள் ரப்பிடம் இருந்து இறங்கிய திருக்குர்ஆன் துக்யானம் வ குஃப்ரா, வரம்பு மீறுதலையும் குஃப்ரையும் தான் அதிகப்படுத்தும்.